சஹீஹுல் புகாரி. ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்தில் 3 நாட்கள் மாதவிடாய் ஏற்படுவதும் மாதவிடாய், கர்ப்பம் ஆகிய இரண்டிலும் சம்பந்தப்பட்ட பெண் கூறுவது ஏற்கப்படுவதும், அப்பெண்கள் தங்கள் கருவறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் கூடாது என 2வது அத்தியாயம் 228வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு பெண் மார்க்கப்பற்றுள்ள தன் நெருங்கிய உறவினர்களில் ஒரு சாட்சியை கொண்டு வந்து வழக்கமாக தனது குடும்பத்து பெண்களுக்கு ஏற்படுவது போன்று தமக்கும் ஒரே மாதத்தில் 3 முறை மாதவிடாய் ஏற்பட்டதாக கூறினால் அவளது கூற்று ஏற்கப்படும் என அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுரைஹ் பின் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லா ஆகியோர் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் இத்தா காலம் விவாகரத்து முன்னால் உள்ள அவளது மாதவிடாய் கால வழக்கத்தை ஒட்டியே கணிக்கப்படும் என அதாவு பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறினார்கள். இவ்வாறே இப்ராஹிம் அன்-நஹயி ரஹ்மத்துல்லா அவர்களும் கூறியுள்ளார்கள். அதாவு பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், மாதவிடாய் குறைந்தது ஒரு நாளிலிருந்து அதிகபட்சமாக 15 நாட்கள் வரை நீடிக்கலாம். சுலைமான் அத்தைமி ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லா அவர்களிடம் மாதவிடாய் நின்று தூய்மையடைந்ததிலிருந்து 5 நாட்கள் கழித்து ஒரு பெண் இரத்தத்தை காண்பது குறித்து அது மாதவிடாயாக கருதப்படுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இது விஷயமாக பெண்களே நன்கறிவார்கள் என்று பதிலளித்தார்கள். இதை தம் தந்தை சுலைமான் ரஹ்மத்துல்லா அவர்களிடமிருந்து முஅத்மிர் ரஹ்மத்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள்.